இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24/5. ஸோ ஃபைண்ட் த நம்பர். ஸோ ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், தென் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல். ஒரு நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கலையும் எடுக்கிறீங்க, அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24/5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேக் த நம்பர். இந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்னால் அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்? ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்? 1/xன்னு இருக்கும். 1/xனால் அதனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த 1/xக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 24/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஷினில் கொடுத்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டில் இதை வந்து எல்சிஎம் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ x² - 1/x = 24/5. ஸோ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 × x² - 1 = 24x. ஸோ 5x² - 5 = 24x இல்லையா? இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடலாம். 5x² - 24x - 5 = 0. ஸோ இங்கேயும் 5 இங்கேயும் 5 அப்படிங்கும்போது 5 5s are 25 -25 மல்டிப்ளை பண்ணால் -25 ஆட் பண்ணால் -24 வேணும். ஸோ 25 × 1 தான் 25. 25லேருந்து 1 போயிடுச்சுன்னா 24. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணணும். இங்கேயும் 5ஆல், இங்கேயும் 5ஆல். ஓகே, 1 5 is 5, 5 5s are 15. ஸோ எப்படி எழுதலாம்? இங்கே கீழே 1 இருக்குது, மேலே 5 இருக்குது. ஸோ x - 5 ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் வந்து 5x + 1 = 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தனித்தனியாக இதை வந்து நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். +1 = 0. ஸோ இங்கே வந்து x = என்ன கிடைக்கிது? 5ன்னு கிடைக்கிது. இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்கிது பாருங்கள். 5x = -1 கிடைக்கிது. ஸோ x = -1/5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டில் எதுனாலும் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னென்னா x = 5. ஓகேவா? அந்த நம்பருக்கும் இதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்போ என்னவா வரும்? ஈஸி தானே. இதனுடைய ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்க சொன்னாலும் 5னா இங்கே 1/5 ஆயிடும். இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? தேவைன்னா எழுதிக்கலாம், பட் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஓகேவா? ஸோ -1/5ங்கிறது -5ன்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி எழுத போகிறோம். ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதனுடைய ரெசிப்ரோக்கல் 10/xன்னு கிடைக்கிது, அதனுடைய டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்பர் கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.